ஹலோ எவ்ரிவான், ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மணி. நம்ம ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸில் இப்போ ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா டேபிள்ஸ் லேர்னிங். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் டேபிள்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, டேபிள்ஸ் தான் மல்டிபிள்ஸ் எல்லாமே வரும், எங்களுக்கு டேபிள்ஸே வர மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ உங்களுக்காக டேபிள்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் டேபிள்ஸ்க்கான ட்ரிக்ஸையும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். நம்ம வீடியோ பற்றி பார்த்துட்டு அப்படியே மறந்துடக்கூடாது. மணி என்னன்னா, ஸோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம போய் பிளே ஸ்டோரில் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை ரிவ்யூவாக நீங்கள் போட்டு விடுங்க. பிளே ஸ்டோர் ரிவ்யூ தான் நம்ம ஆப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும், நம்மளோட கோர்ஸையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வாங்க டேபிள்ஸ் லேர்னிங்குள்ளே போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் டேபிள்ஸ் லேர்னிங் அப்படின்னாலே முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய டேபிள்ஸை நம்ம ப்ராப்பராக படிக்கிறது. 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய டேபிள்ஸை நம்ம ப்ராப்பராக படிக்கணும். சரியா? இப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா 1 into 1. சரியா? 1 into 1க்கான டேபிள். சரி, ஒன் டேபிள் ரொம்ப 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 ஈஸி தான். ஒன் டேபிளுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். எந்த நம்பரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எனி நம்பர், எந்த நம்பரை வேணாலும் இருக்கலாம், எனி நம்பர் எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம 1ஆல மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைக்க போகுது? சேம் நம்பர் தான் கிடைக்க போகுது. அதே நம்பர் தான் வரும், அதே எண் தான் நமக்கு வரும். எனி நம்பர்னா என்ன? எந்த நம்பரா வேணாலும் இருக்கலாம். எந்த எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணை நம்ம 1ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே எண் தான் கிடைக்கும். அதே எண் தான் நமக்கு கிடைக்கப்பெறும். இதுதான் கான்செப்ட் 1ஓடது. அப்போ 1க்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. 1ஆல மல்டிபிள் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம அடுத்த விஷயமா என்ன பண்ணுவீங்க, இந்த 2 டேபிள்ஸ் பார்ப்பீங்க. 2 டேபிள்ஸும் நம்ம ஸ்கூல்லே நல்லா படிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் 2 டேபிள்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டேபிளும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 3 டேபிள் ரொம்ப ரொம்ப ஈஸி தானே. 3 டேபிள் யாருக்கு வச்சு குழப்பம் வருமானா? கண்டிப்பான முறையில் வரவே வராது. 3 டேபிளும் ஈஸி. இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 1ல இங்கே 1 into 3, அதாவது 3 into 2 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. 3 into 2 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ அதே இது 3 டேபிள் போகிறப்ப இங்கே பாருங்களேன், 3, 4 டேபிள் வரைக்கும் வந்துடும். 3 டேபிள் வர வரைக்கும் உங்களுக்கு 4 டேபிள் வரைக்கும் கவர் ஆகிடும். 5 டேபிள் வரீங்கன்னா 5 into 4 வரைக்கும் கவர் ஆகும். 6 டேபிள் வரீங்க அப்படின்னா 6 into 4 வரைக்கும் கவர் ஆகும். ஓகே, இப்படி இங்கே பாருங்க 5 டேபிள், இது 4 டேபிள். 5 டேபிள் வரீங்கன்னா 5 into 6 வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். 6 டேபிள் வரீங்கன்னா 6 into 6 வரைக்கும் கவர் ஆகும். 7 டேபிள் வரீங்கன்னா இது. இப்போ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படிங்கும் போது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். இதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன் பார்த்தீங்கன்னா 5 வரைக்கும் படிச்சிருவீங்க. 5 டேபிள் வரைக்கும் நீங்க படிச்சிருவீங்க. சரிங்களா? லைக் எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ இங்க கவனிங்க. லைக் இப்போ நம்ம 5 வரைக்கும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா 12 into 5, 12 into 5. ஓகே, அதே தான் 14 into 5. ஓகே, 22 into 5. இது வரைக்குமே உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் தான். இங்கே என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? 60. இங்கே உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 70. இங்கே பார்த்தீங்கன்னா 110. இதெல்லாம் நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் 5 டேபிள் வரைக்கும். இப்போ 6 டேபிளுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆவீங்க. மேபி ஸ்ட்ரகிள் ஆனால் 6 டேபிளுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரகிள் ஆக முடியும். இப்போ 6 டேபிளில் நம்ம பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இந்த டேபிள்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ. நான் சொல்கிற இந்த இதை மட்டும் நீங்கள் பேஸ் வேல்யூவை மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவாக நோட் பண்ணி வைங்க. இந்த வேல்யூ உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? பேஸ் வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டேபிளுக்கான பேஸ் வேல்யூ. 6 டேபிளில் என்னென்ன மாதிரியான பேஸ் வேல்யூஸை நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆல்ரெடி கவர் ஆனது என்னது? 6 5s எவ்வளோ வந்திருக்கும்? 6 into 5 30. இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி முக்கியமான வேல்யூ என்ன அப்படின்னா 6 சரியா? 6 into 6 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. இது ரொம்ப 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 முக்கியமானது. பிகாஸ் 6 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 6 7s 42. 6 7s 42. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 8s 48. 6 8s 48 மறந்துடவே கூடாது. அதே மாதிரி 6 9s இது ரொம்ப ரொம்ப ஈஸி. 6 9s 54. சரியா? 9 54.
ஓகேவா? இப்போ இங்க பேஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு பார்ட் தான் இங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6 42, 6 48, 6 42, 6 48. இதுக்கு எப்படி சார் வர்றது அப்படின்னா, இப்ப ஏழாவது வந்து கேட்கறாங்க அப்படின்னா 6 42 உங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா 6 36. இது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 6 36 நல்லாவே தெரியும். அதுல இருந்து பிளஸ் 6 வந்து பண்ணீங்கன்னா 42. எப்படி? 6 36 ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 6 ஆர் 36. அப்ப 36ல இருந்து நம்ம பிளஸ் 6 வந்து ஆட் பண்ணிட்டா 42ன்ற வேல்யூ வந்து கிடைச்சிரும். காட் இட். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6 48 வரலையா? உங்களுக்கு என்ன தெரியும்? 6 9s ஆர் 54ன்னு தெரியும். இது எங்க இருந்து வந்துச்சு? 6 10s ஆர் 60. 60ல இருந்து -6 வந்து பண்ணா 54ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேல்யூ உங்களுக்கு மனப்பாடமா வரல அப்படின்னா 54ல இருந்து -6 பண்ணி 48ன்னு சொல்லிடுங்க. மேக்சிமம் இதை நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 6 7s ஆர் 42, 6 8s ஆர் 48 அப்படின்றத. அதுக்கப்புறம்லாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இங்க பாருங்க 11 into 6, 11 6 ஆர் 66, 12 into 6 இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் 72. இது நம்ம நார்மல் மல்டிபிள் மெத்தட் மாதிரி நம்ம சால்வ் பண்ணா போதும். இப்படி பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 78. 14 into 6 வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து 84. அதுக்கப்புறம் 15 into 6, 15 6 ஆர் 90. அடுத்து 16 6 ஆர் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா 96. 17 6 ஆர் இதெல்லாம் நம்ம நார்மல் மல்டிபிள் மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு நீங்க உட்காந்து மெனக்கடணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. நீங்க நார்மல் மல்டிபிள் மெத்தட்ல நான் அதுல தான் போட்டுட்டு இருக்கேன். நார்மல் மல்டிபிள் மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து சரியா? இது நார்மல் மல்டிபிள் மெத்தட். இப்போ இந்த நார்மல் மல்டிபிள் மெத்தட்லயும் நமக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றத வந்து பாருங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க வந்து 6 into 5 உங்களுக்கு என்ன தெரியும்? 30ன்னு தெரியுமா? இங்க பாருங்க 6 15 into 6, 6 5 into 6 எவ்வளோ? 30. அப்ப 0 வந்துடும். திருப்பி 3 வந்து இங்க வந்து கேரி ஆயிருமா? அப்ப 15 plus 3 வந்து சாரி அப்ப வந்து என்ன பண்ணுவோம்? 3 வந்து கேரி ஆயிருமா? அப்ப இந்த இடத்துல அந்த 3 கேரி ஆகுறதா அப்படியே இந்த 6ஓட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 80. சாரி அந்த 6ஓட ஆட் பண்ணிட்டா 90. சாரி மக்களே, 6ஓட ஆட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு கிடைச்சிரும்? 90. ஏன்னா அந்த இடத்துல 1 தானே இருக்கு. அப்ப 6 தான் வந்து வரப்போகுது. இப்போ அதே மாதிரி தான் 16 into 6 இங்க நீங்க மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு வந்து 36. அகைன் இந்த 6ஓட என்ன பண்ணிடுவீங்க? அந்த 3 ஆட் பண்ணிடுவீங்க. 3 ஆட் பண்ணா 96. எப்படி லாஜிக்கு? செமையா இருக்கா? செம ஈஸியா இருக்கா? இப்போ இங்கே பாருங்க 17 into 6. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 42. 2 போட்டுருவீங்களா? அடுத்து 6ஓட 4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 10. 6ஓட 4 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 10. எப்படி? இதுக்கெல்லாம் நீங்க கிளாப்ஸா போடணும் மக்களே. ஸோ 18 into 6, 18 into 6 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 8 6 ஆர் 48. அடுத்து 6ஓட 4 ஆட் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும்பா? 108. 108 எப்படி? ஸோ 19 into 6, 9 6 ஆர் 54 படிச்சது தான். அடுத்து 6ஓட அப்படியே 5 ஆட் பண்ணிட்டா 11. தட்ஸ் இட். ஓகேவா? செம ஈஸியா இருக்கா? இந்த கான்செப்டை கூட நீங்க உங்களுக்கு 10க்கு மேல போற எல்லா இடத்துலயும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இன்னொன்னு கூட சொல்றேன். 12 into 6ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 12. ஸோ 2 போட்டுருவோமா? அடுத்து 1 இங்க ஆட் பண்ணிட்டா 7. 72 தான் ஆன்சர். ஓகே. அதே மாதிரி 13 into 6. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 18. ஸோ அப்போ இதோட 1 ஆட் பண்ணிட்டா 7. 78 இஸ் த ஆன்சர். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6 டேபிள் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்தது வரவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 டேபிள். இப்ப 7 டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமான வேல்யூ நீங்க ஆல்ரெடி என்னென்ன வேல்யூ படிச்சிட்டீங்க? 6 7s ஆர் படிச்சிருப்பீங்க. 6 7s ஆர் எங்க படிச்சாச்சு? 42. இது முன்னாடியே படிச்சாச்சு. 6 42ன்றது படிச்சாச்சு. அதுக்கப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஸ்கொயர் வேல்யூ இருக்க போது 7 7s ஆர் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49. 7 7s ஆர் நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 49. 7 7s ஆர் நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 49. அதுக்கு அடுத்தது 7 8s ஆர் 7 8 56. மறந்துடாதீங்க. இதுல நிறைய பேர் இந்த வேல்யூவை மறந்துடுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 6 8 56. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 7 9 63. இது ரொம்ப ரொம்ப ஈஸி.
அதுக்கப்புறம் 7 10 70, 7 10 70. புரியுதா? இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க 7 9 63 உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னா 7 9 63ன்றது மறந்துச்சுன்னா இங்க இருந்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்க 70ல இருந்து -7 வந்து பண்ணா 63. எப்படி இங்க மறந்தாலும் இங்க இருந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்ப 7 டேபிள்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே வேல்யூ 7 8 56. மறந்துடாதீங்க. 7 8 எவ்வளவு அப்படின்னு கேட்டேன்னா தினேஷ், ரமேஷ், கணேஷ், முருகேஷ் எல்லாருமே சொல்லுங்க 7 8 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56. 7 8 56 மறந்துடக்கூடாது. இப்போ இது பெரிய நம்பருக்கு இது எப்படி சார் அப்ளை ஆகும் அப்படின்னா சேம் பப்பி சேம் மெத்தடை தான் நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 × 7 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு என்ன வந்திருக்கும் 14. இந்த 7ஓட அப்படியே 1 ஆட் பண்ணிட்டேன்னா அப்படின்னா 8. 84 இஸ் த ஆன்சர். அதே மாதிரி 13 × 7 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 21. ஸோ 1 வந்து போட்டுருவேன். அப்படியே 7ஓட 2 ஆட் பண்ணா 9. 91 இஸ் த ஆன்சர். ஓகே 91 இஸ் த ஆன்சர். அதே மாதிரி 14 × 7 14 × 7 இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 28. ஸோ அப்போ 8 வந்து போட்டுருவேன். அதுக்கடுத்து 7ஓட 2 ஆட் பண்ணா 9. சரியா? அப்ப 98 அப்படின்றது நமக்கான ஆன்சர். அதே மாதிரி 15 × 7 ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணா 7 5 35. ஸோ அப்போ 5 போட்டுருவோமா? அடுத்து 7ஓட 3 ஆட் பண்ணா 10. 105 அப்படின்றது நமக்கான ஆன்சர். அதே மாதிரி 16 × 7 ஸோ 16 × 7 இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 42. ஸோ 2 வந்து போட்டுருவோமா? அடுத்து 7ஓட 4 ஆட் பண்ணா 11. ஓகே 112 அப்படின்றது ஆன்சர். அதே மாதிரி 17 × 7 17 × 7 7ல 49. அடுத்து 7ஓட 4 ஆட் பண்ணா 11. 119 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். அதே மாதிரி 18 × 7 ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 56. அதே மாதிரி 7ஓட 5 ஆட் பண்ணா 12. 126 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். அதே மாணிக்க 19 × 7 வந்து வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளோப்பா 63. அடுத்து 7ஓட 6 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. விட்டுச்சா? எப்படி செம ஈஸியா இருக்கா? இப்போ அடுத்து 8 டேபிள் நீங்க போறீங்க அப்படின்னா 8 டேபிள் போறீங்க அப்படின்னா அது அதை விட ஈஸி. 8 டேபிள் அதை விட ஈஸிங்க. பிகாஸ் 8 டேபிள் வர வரைக்கும் ப்ரீவியஸ் டேபிளை கன்சிடர் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த டேபிள் என்ன அப்படின்னா 7 டேபிள். அப்போ 7 8 என்ன படிச்சிட்டோம்? 56ன்னு படித்தோம். 7 8 நம்ம எவ்வளோ படித்தோம்? 56ன்னு படிச்சாச்சு. அடுத்து முக்கியமான வேல்யூ ஸ்கொயர் வேல்யூ என்ன? 8 8 எவ்வளோ? 64. 8 8 64 அப்படின்றது முக்கியமான வேல்யூ. அடுத்து முக்கியமான வேல்யூ என்ன அப்படின்னா 8 9 72. இதை மறந்துடக்கூடாது. 8 9 72. 8 9 72 அப்படின்றது மறந்தாலும் பரவாயில்ல. 8 10 80. ஸோ 80ல இருந்து 8 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். 8ல இருந்து 8 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 72ன்றது கிடைச்சிடும். அவ்வளோதானே. இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்ல. 8 8 64. 8 9 72. 8 8 64. 8 9 72. தில்லானா தில் அப்படின்ற மாதிரி தில்லானா தில்லு நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க பாருங்க 17 × 8 ஓகே 19 × 8 16 ஓகே 16 கூட வேணாம் 13 × 8 அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்? முதல்ல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 7 8 56. 6 வந்து போட்டாச்சு. அடுத்து 8ஓட அப்படியே 5 ஆட் பண்ணா 13. 136 இஸ் த ஆன்சர். பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளோ? 72. அப்போ 2 வந்து போட்டுருவீங்களா? அடுத்து 8ஓட அப்படியே 7 ஆட் பண்ணா 15. அப்போ ஆன்சர் வில் பி 152. ஈஸியா? அப்போ அதே மாதிரி இங்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 3 8 24. ஸோ 4 போட்டுருவோமா? அடுத்து 8ஓட 2 ஆட் பண்ணா 10. 104 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் சப்பையா அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கலாங்க. அடுத்து 9 டேபிள். அப்ப எல்லா டேபிளும் படிச்சாச்சு. அப்ப 9 டேபிள் அதை விட ஈஸி தானே. அப்ப 9 டேபிள் அதை விட ஈஸி தானே. எது வரைக்கும் படிச்சீங்க? 9 டேபிள் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது 8 9 நமக்கு 72ன்னு கிடைச்சிச்சுங்க. 8 9 72ன்னு கிடைச்சிச்சு. அப்ப அடுத்தது என்னவா இருந்திருக்கும்? நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 9 9 அப்ப 9 9 நமக்கு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 81. ரொம்ப 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 முக்கியம். 9 டேபிள்ல நீங்க இந்த ஒரே ஒரு வேல்யூவை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். 9 9 81. சரியா? 9 9 81. 9 9 81 அப்படின்ற ஒரு வேல்யூவை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. 9 9 81 அப்படின்றது அதை வச்சுக்கிட்டாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்ப இங்க பாருங்க 17 × 9
ஓகே 18 இன்ட்டு 9 நான் பண்ணி காட்டுறேன் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 14 இன்ட்டு 9ன்னு வச்சுக்கோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? நம்ம படிச்சிருக்கோம் 7 9 63. ஸோ அப்போ 3 போட்டுருவோம். அடுத்து 9ஓட நம்ம ஆறை வந்து கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 6 ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்ப்பா? 153 முடிஞ்சா. அப்போ அதே மாதிரி இங்கே வந்து பண்ணுங்க. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ? 72. அப்போ 2 போட்டுருவோமா? அடுத்து இங்கே வந்து 7 போட்டுருவோமா? அடுத்து 7 9ஓட ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16. ஈஸி எஸ். அதே மாதிரி இங்க ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 36. அப்போ 9ஓட நம்ம 3 ஆட் பண்ணா 12. சிம்பிள். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு சிங்கிள் டேபிள்ஸ்க்கு முடிஞ்சுங்க. இப்போ இதே இது நமக்கு 11 வர்றப்ப 11 டேபிள்ஸ்க்கு மேலே போறப்ப நம்ம என்ன சார் பண்றது பார்த்துடலாமா? 11 சார் 11 டேபிள்ல இருந்து நான் வந்து கொண்டு போறேன். இப்போ உங்களுக்கான 11 டேபிள் அப்படின்றது ரொம்ப ஈஸி. 11 டேபிள் ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் 11 இன்ட்டு 11. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 11. ஓகே, 13 இன்ட்டு 11. ஓகே, 14 இன்ட்டு 11. அடுத்து வந்து பாருங்க 15 இன்ட்டு 11. ஓகே, 16 இன்ட்டு 11. 17 இன்ட்டு 11. 18 இன்ட்டு 11. 19 இன்ட்டு 11 அப்படின்னு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 11 டேபிள் வருதுன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை ஓகே இங்க பாருங்க. இப்போ இங்க இருந்து இங்க நம்ம முதல்ல மல்டிபிள் பண்ணணும். லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்துடும்? 1 வந்துடும். லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணா நமக்கு 1 வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க முன்னாடி 11 விட்டுட்டு இங்க முன்னாடி இருக்கிற நம்பர்ல இருந்து நம்ம +1 பண்ணிக்கணும். அப்ப 11 + 1 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 121. திரும்ப சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் பின்னாடி இருக்கிறத நம்ம மல்டிபிள் பண்றோம். லாஸ்ட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணா 2. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இங்க முன்னாடி இருக்கிற நம்பர்ல இருந்து +1 பண்ணணும். +1 பண்ணா 13. அப்ப அந்த 13 கொண்டு வந்து இங்க வந்து போட்டுறணும். அப்ப 132 அப்படின்றதா 12 இன்ட்டு 11ஓட ஆன்சர். செம ஈஸியா இருக்கா? இப்ப இங்க பாருங்க இங்க 3 இருக்கு. அந்த 3 தூக்கிட்டு போட்டுருவேன். அடுத்து 13ஓட 1 ஆட் பண்ணா 14. அப்ப ஆன்சர் வந்து 143. இங்க பாருங்க 14 இருக்கா? அப்ப 4 வந்து அப்படியே போட்டுருவேன். அடுத்து 14ஓட 1 ஆட் பண்ணா 15. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளோ? 554. அப்ப இங்க வந்து பண்ணுங்க. இங்க நீங்களே சொல்லி பாருங்க. 15 5 வந்து இருக்கு. அப்ப 5 அப்படியே போட்டுருவோம். அடுத்து 15ஓட 1 இன்க்ரீஸ் பண்ணா 16. 165 அப்படின்றது ஆன்சர். அடுத்து 6 இருக்கு. 6 அப்படியே போட்டுருவோம். அடுத்து 16ஓட 1 ஆட் பண்ணா 17. 176 அப்படின்றது இதோட ஆன்சர். அப்ப அதே மாதிரி இங்க வந்து பண்ணீங்கன்னா 7 வந்திருக்கும். 17ஓட 1 ஆட் பண்ணோம்னா 18. அதே மாதிரி இங்க வந்து 8 வந்திருக்கும். 18ஓட 1 ஆட் பண்ணா 19. அதே மாதிரி இங்க 9 வந்திருக்கும். 19ஓட 1 ஆட் பண்ணா 20. கதம். எப்படி இதான் பாபா மெத்தட், இதான் உங்க மணி சார் மெத்தட். செம ஈஸியா 11ஓட எந்த நம்பர் வந்தாலும் நம்மளால மல்டிபிள் பண்ண முடியும். சரியா? இப்போ அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 12ல இருந்து எல்லா நம்பருக்கும் ஒரு காமனை வந்து சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12 இன்ட்டு 13ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் வச்சுக்கோம். 14 இன்ட்டு 16. 14 இன்ட்டு 16 அப்படின்ற ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் இந்த லாஜிக்கை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 11ல இருந்து நீங்க 19 வரைக்கும் 11ல இருந்து 19 வரைக்கும் இந்த லாஜிக்கை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுடைய மணி சார் மெத்தட் எப்பயுமே மறந்துடக்கூடாது. மணி சார் மெத்தடை எப்பயுமே நீங்க மறந்துடக்கூடாது. இப்படி வந்தா நம்ம எப்படி சார் சால்வ் பண்றது பாத்திரலாமா? உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, இப்படி வந்தா நம்ம எப்படி சார் சால்வ் பண்றதுன்னா நல்லா கவனிங்க. முதல்ல லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. லாஸ்ட் டிஜிட்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 3 எவ்வளோ அப்படின்னா 6. 2 இன்ட்டு 3 எவ்வளோ? 6. 6 போட்டுக்கோங்க. இப்போ இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறவர் யாரு? 1 விட்டுட்டு மிச்சம் இருக்கிறவர் யாரு? 2ன்றவர் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. இங்க வந்து 3ன்றவர் எக்ஸ்ட்ரா இருக்கிறாரு. அப்போ இந்த 3 எடுத்துட்டு வந்து இந்த 12ஓட நான் ஆட் பண்ணாலும் 12 + 3 வந்து பண்ணாலும் எனக்கு 15 தான். அதே மாதிரி இந்த 2 எடுத்துட்டு போய் இந்த 13ஓட நான் ஆட் பண்றேன். அப்ப 13 + 2 வந்து பண்ணாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 தான். ஓகே, 12 + 3 வந்து பண்ணாலும் 15 தான். 13 + 2 வந்து பண்ணாலும் 15 தான் வருது. அப்ப சிம்பிளி இங்க இருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இந்த 2 எடுத்துட்டு போய் அப்படியே இந்த 13ஓட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 15.
அப்ப 12 × 13 ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 156. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட போடுவோமா இங்க பாருங்க. 12 × 16ன்னு வச்சுப்போம். 12 × 16ன்னு வச்சுப்போம். ஓகே, 12 × 16. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2ஐயும் 6ஐயும் மல்டிபிள் விடும். 2 12. ஸோ 2 வந்துடும். அதுக்கப்புறம் 1 வந்து எப்பவுமே ஒரு டிஜிட் மட்டும் தான் போடணும். ஒரு டிஜிட்டை நான் போட்டுக்கிட்டு நான் 1ஐ வந்து கேரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா யார் இருக்கா, 2 இருக்கிறாரு. இங்க எக்ஸ்ட்ரா யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறாரு. அப்ப 16 + 2 வந்து பண்ணாலும் 18 தான். அதே மாதிரி 12 + 6 வந்து பண்ணாலும் நமக்கு வந்து 18 தான், மாறவே இல்லை. அப்ப அந்த 18 தூக்கிட்டு வந்து அப்படியே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா 291 192 ஸ்டாட்ஸ். செம ஈஸியா இருக்கா? இப்போ இங்கே பாருங்களேன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வந்திருக்கும் நமக்கு, 6 4 24. அப்ப 4 வந்து போட்டுட்டு 2 நம்ம கேரி பண்ணிடுவோம். சரியா? அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 4 எடுத்துட்டு போய் அப்படியே 16ஓட ஆட் பண்ணுவோம். அப்ப 16 + 4 வந்து பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும், 20. அப்ப அந்த 20 தூக்கி இங்க வந்து போட்டுருங்க. அப்ப 224ன்றது ஆன்சருங்க. 224ன்றது ஆன்சருங்க. திருப்பி செஞ்சு பார்ப்போம். ஓகே, வாங்க 17 × 16. ஓகே, 16 × 18. ஓகே, 14 × 15. 14 × 15 இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாமா? ரெடியா? எல்லாருமே ரெடியா? எஸ். முதல்ல என்ன பண்ணுவோம், லாஸ்ட் 2 டிஜிட்டை மல்டிபிள் பண்ணுவோம். 6 × 42. ஸோ 2 வந்து போட்டுருவோம், 4 வந்து கேரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 7 எடுத்துட்டு போய் அப்படியே இந்த 16ஓட ஆட் பண்ணுவோம். 16 + 7 எவ்வளோ, 23. அப்ப இந்த 23 அப்படியே போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. 2 7 2. அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 272. இப்படி உட்காந்துக்கிட்டு நீங்க 16 17 42 மிச்சம் 4 10 அதுக்கப்புறம் 7 அதுக்கப்புறம் 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நீங்க சிங்கிள் ஸ்டெப்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எக்ஸாம்ல சிஸ்டத்தை பார்த்துட்டே சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்க பாருங்க, நான் சிஸ்டம் பார்த்துட்டே சால்வ் பண்றேன் பாருங்க. 6 8 48. 8 போட்டாச்சு, 4 கேரி பண்ணியாச்சு. அடுத்து 18ஓட 6 ஆட் பண்றேன். இங்க எக்ஸ்ட்ரா 6 தானே இருக்கு, 6 ஆட் பண்ணா 24. அப்ப ஆன்சர் வந்து 288. ஆன்சர் வந்து 288. இதுக்கெல்லாம் கையத்தட்டு அப்படின்ற மாதிரி கை தட்டிடுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 4 × 5 20. ஸோ 2 0 போட்டாச்சு, 2 கேரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறவர் யார் அப்படின்னா இங்க இருக்கிற 4 மட்டும்தான். அப்ப 15 + 4 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 19. அப்ப ஆன்சர் வந்து 220. சரி, 210. சூப்பரா? இது மாதிரி நீங்க எந்த மல்டிபிள் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ரேண்டமா எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. 19 × 16ன்னு கூட எடுத்துக்கோங்க. 19 × 16. ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 54. ஸோ 4 போட்டாச்சு, 5 கேரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த 6 எடுத்துட்டு வந்து நீங்க 9ஓட ஆட் பண்ணாலும் ஓகே தான். இந்த 9 எடுத்துட்டு போய் இந்த 16ஓட ஆட் பண்ணாலும் ஓகே தான். சரி, இந்த 6 எடுத்துட்டு போய் இந்த 19ஓட ஆட் பண்ணுங்க. 19 + 6 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. அதே மாதிரி இந்த 16ஓட இந்த 9 ஆட் பண்ணாலும் 25 தான் வரப்போகுது. அப்ப அந்த 25 அப்படியே போட்டுருங்க. இப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணி போட்டீங்கன்னா 4 10 மிச்சம் 1 3. அப்ப 304 அப்படின்றது இதோட ஆன்சர். செம ஈஸியா இருக்கா? அப்ப நீங்க எல்லாருமே கண்டுபிடிச்சு வச்சுங்க பார்க்கலாம். 19 × 18ஓட ஆன்சர் என்ன அப்படின்றத இதே மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் இது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மணி சார் ஸ்பீட் மேக்ஸ் நம்பர் 1 ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நம்பர் 1 ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிளே ஸ்டோர்ல ரிவ்யூ கொடுங்க. கண்டிப்பான முறையில் எனக்காக நீங்க எல்லாருமே பிளே ஸ்டோர்ல வந்து ரிவ்யூ கொடுங்க. வேற டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். 9342248457 அப்படின்றத என்னோட வாட்ஸ்அப் நம்பர், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமணி. தேங்க்யூ. டாடா, பாய்.